கர்த்தர் எனது நம்பிக்கை, அவர் செயல்கள் அதிசயம். அவரது யோசனை 1000 விவரிக்க முடியாது, எண்ணிலடங்காது. இதை நம்பினால் பாக்கியம், இதை நம்பினால் பாக்கியம். துதிகள் எங்கள் அர்ச்சனை பூக்கள், தோத்திரங்கள் வாசனை தூபம். கேட்போர் பயந்து நடுங்கிடுவார், கர்த்தர்தான் மெய் தேவன் என்பார். கேட்போர் பயந்து நடுங்கிடுவார், கர்த்தர்தான் மெய் தேவன் என்பார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே பழைய உடன்படிக்கையின் ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எதை நாம் தொடர வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். மீண்டுமாக அதில் உள்ள சில முக்கியமான அம்சங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த விடுதலை தருகின்ற ஆவியானவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையின்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். பழைய உடன்படிக்கை என்பது, அந்த ஊழியம் என்பது கற்பலகையிலே எழுதப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நிறைவேற்றப்பட்ட ஊழியங்கள். அந்த எழுத்துக்கள் எங்கே எழுதப்பட்டதுன்னா கற்பலகையில் எழுதப்பட்டது. அந்த ஊழியத்தை நிறைவேற்றியது யார் என்றால் மோசே என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இருதயமாகிய கற்பலகையில் ஆவியானவராலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஆகையாலே மோசே தொடர்ந்த ஊழியம் சிறப்பானதுதான், அது மகிமையை தந்தது தான். ஆனால் அதை காட்டிலும் சிறப்பானது, அதைவிட மகிமையானது இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் என்பதை இங்கு வலியுறுத்தி அவருடையார் அந்த ஊழியத்தை தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, ஏனென்றால் அது ஆவிக்குரியது, அங்கு விடுதலை உண்டு என்பதை கற்றுத்தருகிறார். இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதலாவது இந்த கற்பலகையில் எழுத்துக்களினால் எழுதப்பட்டு செய்யப்பட்ட ஊழியம் எப்படிப்பட்டதுன்னா மரணத்துக்கு ஏதுவானது. ஆனால் இருதயமாகிய கற்பலகையில் எழுதப்பட்ட ஊழியம் எப்படிப்பட்டதுன்னா உயிர்ப்பிக்கிற ஊழியம். அது மட்டுமல்ல, அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அந்த எழுத்துக்களினாலே மோசே செய்த ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் நீதியை கொடுக்கிற ஊழியம். மரணத்தை கொடுக்கிற ஊழியம் மோசே செய்தது, உயிர்ப்பிக்கிற ஊழியம் இயேசு கிறிஸ்து செய்தது. ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறது மோசே செய்த ஊழியம், ஆனால் நீதியை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மோசே செய்த ஊழியம் ஒளிந்து போகிறது, இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் நிலைத்திருக்கிறது. மோசே செய்த ஊழியம் முக்காடை போட செய்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் முக்காடை நீக்க செய்கிறது. இப்படி 4 விதமான ஒப்புமை, அதற்கும் இதற்கும் உள்ள சிறிய வேறுபாடுகளை கற்றுத்தருகிறார். ஒன்றை மட்டும் உறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசே செய்த ஊழியம் மகிமையாக இருந்தது, அவன் முகம் பிரகாசமாக இருந்தது, சந்தேகம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இதை கம்பேர் பண்ணுறாரு. மரணத்துக்குரியது, ஆக்கினை கொடுக்கிறது, ஒளிந்து போகிறது, முக்காடு போட வேண்டியது, இந்த ஊழியமே மகிமையாக இருந்தால் உயிர்ப்பிக்கிற, நீதிக்குரிய, நிலைத்திருக்கிற, முக்காடை விளக்குகின்ற ஊழியம் எவ்வளோ மகிமையானது. அப்போ எனக்கும் உங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே ஆவியினாலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிற, நிறைவேற்றுகிற ஊழியம் உயிர்ப்பிக்கிற ஊழியம், அது நீதிக்குரிய ஊழியம், அது நிலைத்திருக்கிற ஊழியம்,
முக்காடை நம்மிடந்து விளக்குகிற ஊழியம் இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியதினாலே நானும் நீங்களும் அதை தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அதை தவிர பெஸ்ட்டான ஊழியம் எதுவும் இல்லை, வேறு எதையும் போட்டு நம்ம குழப்பக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிற பவுலடியாருடைய அந்த கற்றுக் கொடுத்தலை பின்பற்றுவோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த இருதய பலகையில் எழுதப்பட்ட வார்த்தை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்முடைய பணிவிடைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.